இந்த பந்தங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சூக்ஷ்மமா நம்மளோட சக்கராதோட கனெக்ட் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா முடிச்சு அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா ஹோல்டிங், தடை, ஹோல்டு, டைட்டன் பண்றது, அந்த மாதிரி பல மீனிங்கா கொடுக்கும். ஆனா எல்லாமே தடை அப்படிங்கிற ஒரு மாதிரியான மீனிங்கை தான் கொடுக்கும். சோ 3 பந்தங்கள் இருக்கு. மூலபந்தம், உத்தியான பந்தம், ஜலந்தர பந்தம் அப்படின்னு 3 விதமான பந்தங்கள் இருக்கு. இந்த பந்தங்களை முத்ராஸோடையும் பிராணாயாமோடையும் ஒரு சில ஆசனங்களோடையும் ஜாயின் பண்ணி நம்ம பண்ணலாம், சேர்த்து பண்ணலாம். பண்ணும்போது ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், நம்மளோட பிசிக்கல் அண்ட் பஞ்ச கோஷத்துல ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்தை நம்ம இன்டியூஸ் பண்றதுக்கு இந்த பந்தங்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ நம்ம உடம்புல மொத்தம் 7 சக்கரங்கள் இருக்கு. ஸோ சக்கரங்களை பத்தி நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம டீட்டெயிலா சக்கரங்கள் நெக்ஸ்ட் வீக் வரும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ சக்கரங்கள் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 7 பவர் ஹவுசஸ், எனர்ஜி சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுப்தி, ஆக்ஞா, பிந்து, சஹஸ்ராரம். நான் 8 சொல்லியிருப்பேன். பிந்து அப்படிங்கிறது இட்ஸ் அ கனெக்டிவ் சக்ரா. ஸோ பிந்து அப்படிங்கறத யூஸ்வலா சொல்ல மாட்டா, எல்லா சக்கரங்களோட லிஸ்ட்ல அது வராது. பட் இட் இஸ் ஆல்சோ ஒரு சின்ன கனெக்டிவ் சக்ரா. அது பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கிற இடம் பிந்து. ஓகே. அண்ட் சஹஸ்ராரா. ஸோ ஒவ்வொரு சக்கரங்களும் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஆர்கன்ஸை கவர்ன் பண்ணுது. ஸோ பிசிக்கல் ஆர்கன்ஸை கவர்ன் பண்ணுது, மனதளவுல ஒவ்வொரு எமோஷன்ஸை கவர்ன் பண்ணுது, ஸோ இன்டெலெக்ட் லெவல்ல ஒவ்வொரு மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங்கை கவர்ன் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி பிராணிக் லெவல்லையும் ஒவ்வொரு பிராணனை கவர்ன் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இந்த சக்ராஸ் அப்படிங்கிறது எனர்ஜி சென்டர்ஸ். இந்த எனர்ஜி எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆயிருக்கு. நம்மளோட பிசிக்கல் பாடி, பிராணிக் பாடி, மைண்ட் பாடி, இன்டெலெக்ட் பாடி அண்ட் பிளிஸ் பாடி, இது எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆயிருக்கிறது தான் இந்த சக்ராஸ் அப்படிங்கிறது. இப்போ இந்த சக்ராஸ் எனர்ஜி ஃப்ளோ, இந்த சக்ராஸ் எங்க லொக்கேட் ஆயிருக்கும் அப்படின்னா, நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய 2 நாடிகள் என்ன அப்படின்னா, நம்மளோட வலது நாடி, இடது நாடி. வலது நாசியும் இடது நாசியும் எதோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா 2 நாடிகளோட கனெக்ட் ஆயிருக்கு. சூரிய நாடி, சந்திர நாடி. சூரிய நாடி அப்படிங்கிறது சன் பிரின்சிபல், சந்திர நாடி அப்படிங்கிறது மூன் பிரின்சிபல். இடை, பின்கலை. இடை அப்படிங்கிறது, இடா நாடி அப்படிங்கிறது நம்மளோட லெஃப்ட் சைடு நாடி. பின்கலை அப்படிங்கிறது நம்மளோட ரைட் சைடு நாடி. ஸோ இந்த நாடிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா எனர்ஜி ஃப்ளோ பாத், எனர்ஜி பாயக்கூடிய பாதை அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப வயர் இருக்கு இல்லையா, கரண்ட் பாயறதுக்கு என்ன தேவை? ஒரு வயர் இருக்கணும், அதுக்குள்ள காப்பர் கம்பி, ஒல்லியா ஒரு கம்பி போகும். அது இல்லைன்னா கரண்ட் பாஸ் ஆகாது. அதே மாதிரிதான் இந்த நாடிகள். வயரோ காப்பர் கம்பியோ நம்ம கண்ணுக்கு தெரியுது, இது சூக்ஷ்மமா இருக்கக்கூடியது, நம்மளோட கண்களுக்கு தெரியாதது. நம்மளோட புலன்களால இதை அறிய முடியாது. தொட்டு பார்த்தோ இல்ல இதோட சப்தங்களை கேட்டோ இதை ஸ்மெல் பண்ணியோ நக்கி பார்த்தோ பார்க்க முடியாது.
சோ இது இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது ஹிடன் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். ஹிடன் எனர்ஜி ஃப்ளோ பாத்ஸ். நரம்புகள் வேற, நாடிகள் வேற. நரம்புகள் மாதிரியே தான் நாடிகளும். ஆனா நரம்புகள் வேற, நாடிகள் வேற. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், நரம்பும் நாடியும் ஒன்னா அப்படின்னு. நரம்பு எப்படியோ அப்படியேதான் நாடிகளும். நம்ம உடம்புல 72,000 நாடிகள் இருக்கு அப்படின்னு நம்மளோட ரிஷிகள் சொல்றாங்க. ரிஷிகள் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். நிறைய கிரந்தங்கள்ல, ஒரு சில கிரந்தங்கள்ல 3 லட்சம் நாடிகள் இருக்கு அப்படின்னும் இருக்கு. பட் 72,000 அப்படிங்கிறது தான் ஹதயோக பிரதீபிகால கொடுத்திருக்காங்க. இத நம்மளால உணர முடியும். எப்படி? காத்து உணரத்தான் முடியும் இல்லையா? எல்லா இடத்துலயும் காத்து இருக்கு, நீங்க ஃபீல் பண்ணிட்டே இருக்கீங்களா? காத்து இப்ப கூட உங்க பக்கத்துல காத்து உங்க மேல அடிச்சுட்டே தான் இருக்கு. உங்களால அது ஃபீல் பண்ண முடியுதா? இல்ல. எப்ப காத்து எக்ஸ்ட்ராவா அடிக்குதோ அப்பதான் நம்ம ஸ்பர்ஷத்துக்கு தெரியுது இல்லையா? அந்த மாதிரி நம்மளால இத இருக்கு அப்படிங்கறத உணர முடியும் அவேர்னஸ் எடுக்கும் போது. பட் அத வேற புலன்களால டச் பண்ண முடியாது. அந்த மாதிரி நாடிஸ் அப்படிங்கிறது அப்படி இருக்கு. இப்போ இந்த இடா நாடி, பிங்களா நாடி, இது ரெண்டையுமே கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடியது சுஷும்னா அப்படிங்கிறது. சுழுமுனை நாடி அப்படின்னு சொல்லுவாங்க. சான்ஸ்கிரிட்ல சுஷும்னா நாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுஷும்னா அப்படிங்கிறது நடுவுல, இந்த இடை பின்கலைக்கு நடுவுல இருக்கக்கூடிய நாடி. எதை வச்சு இந்த இடா பின்களா அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, சரி அது வேண்டாம். ஃபர்ஸ்ட் சுஷும்னை அப்படிங்கிற நாடி இருக்கு இல்லையா? இந்த நாடியில தான் இந்த சக்கரங்கள் லொகேட் ஆயிருக்கும். சக்கரங்கள் இருக்கும். பின்னாடி இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு தெரியும். பாடியில சென்டர்ல வலது நாசிக்கும் இடது நாசிக்கும் நடுவுல ஒரே லைன்ல இருக்கும் இந்த சக்கராஸ். அது எங்க இருக்கும்னா அந்த சுழுமுனை அப்படிங்கிற நாடியில தான் இந்த சக்கரங்கள் இருக்கும். அந்த சுழுமுனா நாடியில எனர்ஜி ஃப்ளோ ஆறத அங்கங்க பவர் ஹவுசஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இடா நாடி அப்படிங்கிறது கீழே மூலாதார சக்கரத்தோட இடப்பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு இப்படி ஜிக்ஸாகா இடது வலது இடது வலது இடது வலது இடது அப்படின்னு சொல்லி லெஃப்ட்ல ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டு அங்க முடியும். ஓகேவா? பிங்களா அப்படிங்கிறது ரைட் நாஸ்ட்ரில், ரைட் சைடு ஸ்டார்ட் பண்ணி மூலாதார சக்கராவோட ரைட் சைடு ஸ்டார்ட் பண்ணி ரைட்டு லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் அப்படி முடியும். ஓகேவா? இதோட பிக்சர்லாம் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சக்ராஸ் பண்ணும்போது நல்லா காட்டுறேன். சோ இப்படி ரெண்டுமே இதோட கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேவா? டிஎன்ஏவோட பிக்சர் பார்த்திருந்தா உங்களுக்கு தெரியும், அது திட்டு இப்படிதான் இருக்கும், இல்லைன்னா இப்படி கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு சக்கராவோடையும். சோ இப்படி இருக்கக்கூடிய இந்த நாடிகள், இந்த நரம்புகள்ல நம்ம ஒரு முடிச்சுக்களை போடுறோம். பந்தம் அப்படின்னா என்ன? முடிச்சு. இந்த ஒவ்வொரு கேரக்டர், ஒவ்வொரு சக்கராவும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் கொண்டது. அந்த கேரக்டர்ஸ், அந்த இடத்துல அந்த கேரக்டர்ஸ் நம்ம நெகட்டிவ் இதா வச்சிருந்தோம் அப்படின்னா அங்க எனர்ஜி இருக்காது. அந்த சக்ரா எனர்ஜி இருக்காது. அந்த சக்ரா ஃபுல் எனர்ஜி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தடையை ஏற்படுத்தணும்.
இப்போ ஒரு இப்போ ஒரு ரிவர் இருக்கு. அந்த ரிவர்ல வந்து தண்ணி வந்துட்டே இருக்கு. தண்ணி நேரா போய் கடல்ல சேர்ந்துருது. ஏதோ ஒரு ஊர்ல வந்து தண்ணி பற்றாக்குறை, தண்ணி இல்ல, தண்ணி பத்தல. என்ன பண்ணுவாங்க? டேம் கட்டுவாங்க. அப்போ அடுத்த ஊருக்கும் தண்ணி இல்ல, அடுத்த ஊருக்கும் தண்ணி இல்ல. என்ன பண்ணுவாங்க? அங்கங்க டேம் கட்டுவாங்க. ஏன்? தண்ணிய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக, இல்லையா? இப்ப கர்நாடகால இருந்து காவேரி வருது அப்படின்னா கர்நாடகக்காரனே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறான் அங்கேயே. அதுதானே சண்டை பல வருஷமா போயிட்டு இருக்கு, காவேரி பிரச்சனை. இப்பவாது முடிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல எனக்கு. சரி பரவாயில்ல, அது வேண்டாம். சோ தடை பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா எனர்ஜிய சேவ் பண்றாங்க, தண்ணிய சேவ் பண்றாங்க. அதே மாதிரி சக்கரங்களுக்கு நடுவுல சக்கரங்கள்ல வந்து எனர்ஜி நமக்கு தடையா இருக்கு, எனர்ஜி இல்லாததுனால இந்த கிரந்திகளை ஏற்படுத்தி பர்டிகுலரா அந்தந்த இடத்துல எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து அந்த சக்ராஸ்க்கு எனர்ஜியை கொடுக்கிறோம். சோ 3 இடத்துல நம்ம பிளாக்கேஜஸை ஏற்படுத்துறோம். எந்தெந்த இடம் அப்படின்னா 3 கிரந்தி இருக்கு. ஒன்னு பிரம்ம கிரந்தி, இன்னொன்னு விஷ்ணு கிரந்தி, தேர்ட் வந்து ருத்ர கிரந்தி அப்படின்னு 3 கிரந்திஸ் இருக்கு. 3 முடிச்சுக்களை நம்ம சைக்கிக் நாட்ஸ வந்து போடுறோம். 4வதா ஒரு பந்தா இருக்கு. அது இந்த 3ஐயுமே சேர்ந்து பண்ணக்கூடிய பந்தா. இந்த 3 கிரந்திகளையும் ஏற்படுத்தி இத அவிழ்க்கிறதுக்கு நம்ம 3 விதமான பந்தங்களை செய்யறோம். பிரம்ம கிரந்திய ஏற்படுத்தி மூலாதாரத்துக்கும் சுவாதிஷ்டானத்துக்கும் எனர்ஜி கொடுக்கிறோம். எனர்ஜியை கொடுக்கிறோம். ருத்ர கிரந்தியை ஏற்படுத்தி விஷுப்தி அண்ட் ஆக்ஞாக்கு எனர்ஜி கொடுக்கிறோம். ஓகேவா? இந்த கிரந்திஸ் அப்படிங்கறத வந்து எப்படி ஏற்படுத்துறோம் அப்படின்னா மூலாதாரத்துக்கு மூலபந்தம் கீழே இருக்கிற பிரம்ம கிரந்தியை ஏற்படுத்தி அவிழ்க்கிறதுக்கு மூலம். பிரேக் ஆகுதா? வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுதுக்கா. வாய்ஸ் பிரேக் ஆகுது. இன்னொரு ரிப்பீட் பண்ணலாமா? ஒரு நிமிஷம். இப்போ ஓகேவா? நல்லா கேக்குறதா? சரி, ஓகே. ஓகே. சோ 3 விதமான பந்தங்களும் இந்த 3 விதமான கிரந்திகளை வந்து ஏற்படுத்தி அந்தந்த சக்ராவுக்கு விழிப்புணர்வு கொடுக்கிறதுக்காக உபயோகப்படுது. அப்படி நம்ம ஒவ்வொரு சக்ராவையும் நம்ம லாக் பண்ணி எனர்ஜி கெயின் பண்ண அடுத்தடுத்த சக்கரங்களுக்கு நம்மளோட எவாலுவேஷன் ப்ராசஸ். இந்த சக்ராஸே என்னன்னா ஒரு எவாலுவேஷன் ப்ராசஸ் தான். ஒவ்வொரு சக்ராவுக்கும் எனர்ஜி கொடுக்க அடுத்த நிலைக்கு நம்ம அடுத்தடுத்த எவாலுவேஷன், அதாவது குரங்குல இருந்து மனிதன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? எதனால? சென்சஸ். ஸோ எக்ஸ்ட்ரா சென்சஸ் இருக்கு, எக்ஸ்ட்ரா சென்சிவிட்டி, எமோஷன்ஸ், மைண்டு எல்லாமே நமக்கு இருக்கு. அதே மாதிரி அடுத்த நிலைக்கு போறோம். ஸோ இன்டெலெக்ட், இந்த கம்ப்ளீட் இன்டெலெக்ட் லெவலுக்கு, கம்ப்ளீட் ஃபுல்ஃபில்மெண்ட் லெவலுக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த ஹியூமன் அப்படிங்கிற இந்த ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜ் செயின்ட் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கோ இல்லைன்னா குணாதீத்த நிலைக்கோ நம்ம போறோம். ஸோ அதுக்கு இந்த குண்டலினிய வந்து எழுந்துக்க வைக்கணும். குண்டலினி அப்படிங்கிறது ஒரு சக்தி, ஒரு சர்பண்ட் பவர்
அப்படின்னு சொல்லுவாங்க. பாம்பு மாதிரி நம்மளோட மூலாதார சக்கரத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி. அந்த குண்டலினி அப்படிங்கிறவ அதை ஏன் பாம்பு அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த சக்ராவோட எனர்ஜி ஃப்ளோ இப்படி 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 இருக்கு. சோ பாம்பு மாதிரி நெளிஞ்சு 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 போறது. சோ இந்த பாம்பு மாதிரி நெளிஞ்சு நெளிஞ்சு இந்த போறதுனால இத சர்பண்ட் பவர் அப்படின்னு சொல்றாங்க, குண்டலினிய. சோ இந்த குண்டலினி அப்படிங்கிற அந்த சக்தி மூலாதாரத்துல இருந்து எழுந்து ஃப்ளோவா நமக்கு எனர்ஜி ஃப்ளோ ஆறதுக்கு இந்த சுஷும்னா நாடிய டச் பண்ணிட்டு போகுது. எந்த வழியா அப்படின்னா இடா பின்களா வழியா, இடப்பக்கம் வலப்பக்கம் நாடிகள் வழியா டச் பண்ணிட்டு போறது. இதுல நடுவுல வந்து சக்கரங்களுக்கு எனர்ஜியை கொடுத்துட்டு போறது. இந்த சக்கரங்களோட எனர்ஜி பத்தலைன்னா அந்த ஃப்ளோ வந்து போயிட்டே இருந்ததுன்னா பர்டிகுலரா அந்த எனர்ஜிக்கு நம்மளால முழுமையான சக்தியை கொடுக்க முடியாது. பர்டிகுலரா ஏன் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம சக்ராஸ் எல்லாம் எனர்ஜி இல்லாம இருக்கு, இல்லைன்னா நெகட்டிவ் எனர்ஜியில மூடிட்டு இருக்கு. அந்த எனர்ஜியை வந்து கிளென்ஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ குண்டால அழுக்கு தண்ணி இருக்குன்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அந்த தண்ணியை கிளீன் பண்ணணும், அப்புறம் புது தண்ணியை ஊத்தணும். அப்படி இல்லைன்னா புது தண்ணியை ஊத்திக்கிட்டே இருந்தோம்னா குண்டா வந்து நிரம்பி சிந்தி 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 தானா புது தண்ணி உள்ள போயிடும். அந்த மாதிரி இந்த கிரந்திகளை நம்ம ஏற்படுத்தி எனர்ஜி ஃப்ளோ கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட சக்ராஸ் வந்து எனர்ஜைஸ்ட் ஆயிருது. ஓகேவா? சோ பிரம்ம கிரந்தி அப்படிங்கிறது முதல் முடிச்சு. இது எதோட லிங்க் ஆயிருக்குன்னா மூலாதாரா சுவாதிஷ்டான சக்ராவோட லிங்க் ஆயிருக்கு. சோ இது வந்து நம்மளோட சர்வைவல் அர்ஜு, நம்மளோட ஆசைகள், நம்மளோட உள் விஷயமான நாலேஜ், நம்மளோட அவேர்னஸ், அதாவது தன்னை பத்தி மட்டும் யோசிக்க கூடியதாக இருக்கும் இந்த பிரம்ம கிரந்தி. அதாவது ஒரு ஹியூமன் லைஃப்னா அந்த ஹியூமன் லைஃபை மட்டும் யோசிக்கிறதா, பேசிக் சர்வைவல், உணவு உடை உறக்கம் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி பிரைமரி சர்வைவலுக்கு ஃபுல்ஃபில் பண்ணக்கூடியதா இருக்கும். சோ இந்த சக்ராவுக்கு எனர்ஜி கொடுக்கறதன் மூலமா இந்த சக்ரா வந்து ஃபுல்ஃபில் ஆகும்போது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா டிசையர்ஸ் அப்படிங்கிறதும் இல்லைன்னா எதை பார்த்தாலும் ஆசை, நம்ம வந்து இது அடையணும் அப்படிங்கிற அடிக்ஷன்ல போய் நம்ம விழமாட்டோம். ஸோ நான் இன்னும் டீடைல் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு சக்ரா வரும்போது சொல்றேன். செகண்ட் கிரந்தி அப்படிங்கிறது என்னன்னா விஷ்ணு கிரந்தி. இது மணிப்பூரகத்துக்கும் அநாகதத்தோடையும் தொடர்புடையது. இந்த ரெண்டு சக்ராவும் எதை டீல் பண்ணுது அப்படின்னா பிசிக்கல், எமோஷனல் அண்ட் மென்டல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஹியூமன் வில் பவர் அதாவது வந்து ஸ்டெடியா இருக்கிறது, சஸ்டெயின் பண்றது, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தாங்கிட்டு நம்ம அதை வந்து லுக் ஃபார்வர்டிங்கா எடுத்துட்டு போறது. பிளஸ் தன்னை மட்டும் சிந்திக்கிற, இந்த ஒரு ஹியூமனை மட்டும் சிந்திக்கிற அறிவு இல்லாம மற்றவர்களை பற்றியும் இங்க இருக்கக்கூடிய மற்ற ஜீவராசிகளை பற்றியும் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ வில் பவர், நான் அப்படிங்கிறது இருக்கும் மூலாதாரத்துக்கும் சுவாதிஷ்டானத்துக்கும். இதுல வந்து எனது அப்படின்னு இருக்கும். என்னோட ஊருக்காக நான் நல்லது பண்ணணும், சேவை பண்ணணும் மத்தவங்களுக்கு. ஸோ நிறைய பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க. அந்த ஒர்க்கை வந்து பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் வந்து மணிப்பூரகா அண்ட் அநாகதா டாமினேட்டட் பீப்புள்ஸா இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்து எனர்ஜி கொடுக்கறதுக்காக நம்ம விஷ்ணு கிரந்தி அப்படிங்கிறது நம்ம ஏற்படுத்துறோம். அடுத்ததா ஃபைனல் அப்படிங்கிறது ருத்ர கிரந்தி. ருத்ர கிரந்தி அப்படிங்கிறது விஷுப்தி அண்ட் ஆக்ஞா சக்கரங்களோட தொடர்புடையது. ஸோ நம்மளோட இன்ட்யூட்டிவ் திங்கிங், ஹையர் மென்டல் அவேர்னஸ், ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ், ஸோ இது எல்லாத்தையும் கவர்ன் பண்ணக்கூடியது நம்மளோட ஐடென்டிஃபிகேஷன்ஸ்,
நம்மளோட ஓல்டு ஈகோ, இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணி அன்மேனிஃபெஸ்ட் கான்ஷியஸ்னஸ் பியாண்ட், அதாவது வந்து நம்ம அடுத்த நிலைக்கு ஒரு கம்ப்ளீஷன், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், ஒரு ட்ரூத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு நிலைக்கு போறதுக்கு இந்த எனர்ஜி சென்டர் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துக்கு நம்ம எனர்ஜி கொடுத்தோம்னா நம்ம விஷ்டமை நோக்கி, சந்தோஷத்தை நோக்கி நம்ம பயணப்படுவோம், சந்தோஷத்துல ஃபுல்ஃபில் ஆகும். இந்த 3 கிரந்திகளும் கேரக்டர்ஸோட லிங்க் ஆயிருக்கும். ஸோ கீழே இருக்கக்கூடிய கிரந்தி பார்த்தீங்க அப்படின்னா தமசிக் கேரக்டர்ஸை சேர்ந்தது. விஷ்ணு கிரந்தி பார்த்தீங்கன்னா ரஜசிக் கேரக்டர்ஸ் தொடர்புடையது. ருத்ர கிரந்தி அப்படிங்கிறது சாத்விக் கேரக்டரோட தொடர்பு கொண்டது. ஓகேவா? சோ இந்த 3 கிரந்திகளையும் ஏற்படுத்தி நம்ம சக்கரங்களுக்கு எனர்ஜியை கொடுத்து அதுக்கப்புறம் சக்ரா ஃப்ளோவை வந்து நம்ம ரிலீஸ் பண்றது தான் இந்த பந்தங்களுடைய வேலை. இது பிசிக்கலி கூட ஒர்க் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டயாபிட்டிஸ் இருக்கு, பிபி இருக்கு, இல்லைன்னா தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த பந்தங்கள் அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு இன்டர்னல் ஆர்கன்ஸும் ஒவ்வொரு சக்ராவோட கனெக்ட் ஆயிருக்கு. இப்ப மணிப்பூரக சக்ராவோட கனெக்ட் ஆயிருக்கிறது நம்மளோட ஸ்டொமக் அண்ட் இன்டெஸ்டைன்ஸ் பேஸ் பண்ணின ஆர்கன்ஸ், பேங்க்ரியாஸ், இது எல்லாமே மணிப்பூரகத்தோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஒட்டியான பந்தம் பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா மணிப்பூரகா ஆக்டிவேட் ஆகும். இப்ப டயாபிட்டிஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? ஒட்டியான பந்தம் பண்ணணும், ஒட்டியான பந்தம் கத்துக் கொடுக்கணும். இப்ப தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அது வந்து த்ரோட்ல. ஸோ தைராய்டு கிளாண்ட் அப்படிங்கிறது விஷுப்தி சக்ராவோட லிங்க் ஆகி இருக்கக்கூடியது. ஸோ விஷுப்தியை ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா, ஜலந்தர பந்தம் பண்ணினோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா விஷுப்தி உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். உங்களுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த முடிச்சுக்கள் வந்து அங்க எனர்ஜி ஜாஸ்தி போகும்போது பிசிக்கலி தைராய்டும் உங்களுக்கு கம்மியாகும். ஸோ மோஸ்ட்லி தைராய்டுக்கு பார்த்தோம்னா என்ன ஆசனா கொடுப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி சின் லாக் பண்ணக்கூடிய ஆசனங்களா தான் இருக்கும். சர்வாங்க ஆசனம், ஹலாசனம், அப்புறம் சின்ன ஸ்ட்ரெச் பண்றதுக்கு மச்சியாசனம், உஷ்ட்ராசனம், எல்லாமே வந்து ஒண்ணு கழுத்தை நீட்டுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா கழுத்தை வந்து இங்க சுருக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து டயாபிட்டிஸ் இருக்கிறவங்க பார்த்தா ஸ்டொமக்ல இதை நீட்டுற மாதிரி இருக்கும், இதை சுருக்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான பிராக்டிசஸ் தான் வந்து மோஸ்ட்லி இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம அவேர்னஸ் கொண்டு போறது. ஸோ ஈவன் நம்ம பண்றது வந்து ஒரே மச்சியாசனமே வந்து டயாபிட்டிஸ்க்கும் பண்ணுவோம், இவனுக்கும் பண்ணுவோம். யாருக்கு? இவன் தைராய்டுக்கும் பண்ணுவோம். ஸோ 2 பேருக்குமே கான்சென்ட்ரேஷன், நம்மளோட அவேர்னஸ் அனந்த சமாப்தி அப்படின்னு ஒண்ணு சொன்னோம் இல்லையா? நம்ம அனந்த சமாப்தி தான் டிஃப்ரெண்ட். ஆசனா பிராக்டிஸ் பண்ணும்போது த்ரோட்ல அனந்த சமாபதி பண்றது, ஸ்டொமக்ல பெல்லில இருந்து அனந்த சமாபதி பண்றது. ஸோ அந்த அவேர்னஸ் தான் வந்து இதுல ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் சக்ராஸ், இந்த பந்தங்கள் அப்படிங்கிறது நம்ம உடம்புல ஒர்க் ஆகுது. ஸோ ஜலந்தர பந்தா, மூலபந்தா, ஒடியான பந்தா எப்படி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம நாளைக்கு காலையில செஷன்ல பார்க்கலாம். யாருமே 5 மணி கிளாஸ்க்கு வரமாட்டேங்கிறீங்க, அதனால நாளைக்கு காலையில 5 மணிக்கு பந்தா கிளாஸ் எல்லாருக்கும். ஸோ கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்படி பண்ணணும் அப்படிங்கிற